56ஆம் அதிகாரத்துல ஏசாயால ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலானே. அது என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அது படிக்கிறீங்களா? 2ஆம் வசனத்துல மேல நீங்க பாத்தீங்கன்னா, வானமும் பூமியையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் யாரு உண்டாக்குனா? என்னுடைய கரம் உண்டாக்குச்சு சொல்லிட்டு அடுத்து, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. எவ்வளவு அழகான ஆண்டவர் பாத்தீங்களா? எல்லாரையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கறது இல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர் செவி கொடுக்கிறதும் இல்லை. நாம தான் எல்லாரும் வார்த்தைக்கும் செவி கொடுத்து மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துன்னு கிடப்போம். அல்லேலூயா. என் கூட கொஞ்சம் பேசுங்க. எல்லாருடைய வார்த்தைக்கும் ஆண்டவர் செவி கொடுக்கிறது இல்லை, எல்லாருடைய ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறது இல்லை. தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில நேரங்களில் பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா அது அவனுக்கு அப்போ தேவை இல்லை. அதனால ஆண்டவர் ஒதுக்கி வைப்பார். சில நேரங்களில் வெயிட்டும்பார், சில நேரத்தில் நோம்பார், சில நேரத்தில் எஸ்ஸும்பார். அல்லேலூயா. அது நமக்கு தெரியும். ஆனா ஒரு சிலருக்கு நோனா நோ தான். ஏன்னா அவனே நோ லிஸ்ட்ல தான் இருக்கிறான். புரியுதா? ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவன், தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவனுக்கு தேவனுடைய வார்த்தையும் ஒத்து கொடுக்காது. சொல்றது புரியுதா? அல்லேலூயா. டாக்டரை போய் பார்த்துட்டு ஊசியை போடாம வந்துட்டீங்கன்னா ஜுரம் சரியாயிருமா? சரியாயிருமா? டாக்டரை போய் பார்த்துட்டு, அந்த டாக்டரை பார்த்துட்டேன் ஆனா மாத்திரையெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். தெளிவா இருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்காதவனுக்கு தேவனுடைய வார்த்தையும் அவன் வாழ்க்கையில வேலை செய்ய முடியாது. ஒத்துக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. ஆண்டவர் விதைக்கிற ஊமை சொல்லும் பொழுது, விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், சில விதை வழி அருகே ஃபர்ஸ்ட், ஓகேயா? அடுத்து கற்பாறை, அடுத்து விதை ஒண்ணுதான். வித்தியாசமான விதைகளை இந்த மனுஷன் கொண்டு வரல. விதை ஒண்ணுதான், ஆனா விழுந்த இடம் வித்தியாசமானது. ஒண்ணு வழி அருகே, அது ஆகாயத்து பறவைகள் என்ன பண்ணிரும்? கொத்திட்டு போயிடும். இன்னைக்கு நம்ம பிரசங்கங்களை உற்சாகமா கேட்கிறோம், ஆனா வீட்டுக்கு போன உடனே பிரச்சனைகளும் போராட்டம் வரும்போது அழகா கொத்திட்டு போயிடுது. அது நம்பிக்கையா கேட்டு போவோம், நம்பிக்கை இல்லாம ஏதாவது காரியங்கள் வரும், கொத்திட்டு போயிடும். சில விதைகள் முள்ளருகே விதைக்கப்பட்டது. அது எப்படின்னா கேட்கும்போது ரொம்ப உற்சாகமா தான் இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, வசனத்தின் நிமித்தம் பிரச்சனைகளும் போராட்டம் வரும் பொழுது இது என்ன, நீங்க அது நிக்காது. கற்பாறையிலையும் விதை விழும், அதுவும் முளைக்கும். ஆனா அது வேர் கொள்ளாதபடியினாலே சீக்கிரத்துல. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, ஆமா, எல்லாருக்கும் உங்களுக்கு எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். தேவனுடைய வார்த்தையை நாம் எந்த அளவு விசுவாசிக்கிறோமோ, தேவனுடைய வார்த்தையை நாம் எந்த அளவு உள்வாங்குகிறோமோ, அந்த அளவு தான் அவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில வேலை செய்யும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லைன்னா அப்ப எப்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில வேலை செய்ய முடியும்? நாம பல நேரங்களில் சொல்றோம், இருளில் இருந்து பெரிய ஒரு கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? தூக்கம் வரல இல்லையா? இது இப்போ வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயத்தை நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அப்படின்னா, இருள் இருக்கிறார் ஆண்டவர், வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறார். என்ன இது? அப்போ என் வாழ்க்கையில வார்த்தைங்கிற வெளிச்சம் வெளியே வரணும்னா என் வாழ்க்கையில கர்த்தர் வார்த்தை வெளிப்படணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பிரச்சனையில இருக்கிறோம், அந்த நேரத்தில் நம்ம எதை பேசணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் பக்கத்துல சொல்லுங்க. அதனாலதான் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்னு நினைக்கிறேன், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், தம்பி போடுங்க 11:8 கரெக்டா? 11:12 எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கலாமா? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், இன்னும் வரக்கணமே, அதற்கு தப்பும்படி
11 இல்லையா? 12 நான் மாத்திட்டேன், சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். 12 எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? மரணம் நேரிடுகிறதா? 12 11 வெளிப்படுத்து எல்லாம் சொல்லுவோமா? தங்கள் ஜீவனையும் யாரை ஜெயித்தார்கள்? அவனைனா மரியாதை இல்லாத அவன். அல்லேலூயா. அவனைனா எதனால? வார்த்தையினால் ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தார்னு மத்தேயுலயும் 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். அதாவது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில், அது நீங்க தாமஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலேயாவது உபவாசம் முடிச்சதுக்கு அப்புறம் சாத்தான் வருவான்னு தான் எழுதப்பட்டிருக்கும் இல்லையா? ஆனா லூக்கால நீங்க படிச்சீங்கன்னா 40 நாளும் வந்து போனான்னு இருக்கும். எத்தனை நாளும்? பக்கத்துல போய் சொல்லுங்க, ஆத்தாடி 40 நாளா? அதுவும் யார் வரா? சாத்தான் எப்படி வரான்? மேல இருந்து கீழே வரையும் கருப்பா, பல்லெல்லாம் நீட்டிக்கிட்டு என்ன மாதிரி. ஆமா, இப்படி எப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. ஒருத்தர் ஆல்ரெடி போயிட்டாரு, 3ஆவது. அவரை வழி அனுப்பி வைப்போம். அல்லேலூயா. பாவம் அண்ணன் நைட்லாம் வண்டி ஓட்டிட்டு இப்பதான் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவாராக. ஆமீன். எப்படி சொன்னோம் பாருங்க, சீமான் மாதிரி பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம் சொல்லி நான் வார்த்தைக்கு நேராக போறேன். சாமுவேல் தான். அவன் அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமுவேல் இங்க வா அப்படி சொல்றதுக்கும், ஏய் இங்க வாடா அப்படின்றதுக்கும் என்ன உண்டு? சாமுவேல் இங்க வாப்பானா என்ன பண்ணுவாரு? ஏய் இங்க வாடா அப்படின்னா வார்த்தை வேலை செய்யுதுல. இப்போ உங்களுக்கு கோபம் வரணும்னா என்ன பண்ணும்? நான் உங்களுக்கு கோபம் வரணும், நான் கோபப்படணுமா? கோபப்படும். வார்த்தை கோபப்பட்டா திச்சிருமா? நான்லாம் கோபப்பட்டா அழுதுருவேன். அவன் பாருங்க, அடிக்காத சாமியில் அடிக்க வச்சிருவான் உங்களுக்கு. என்னன்னா வார்த்தை என்ன பண்ணும்? நான் அதுக்கு சொல்ல வரேன். வார்த்தை வேலை செய்யும். இந்த வார்த்தையே வேலை செய்யுதுன்னா தேவனுடைய வார்த்தை வேலை செஞ்சு வாழ்க்கையை மாற்றும். அப்பா அடி சோத்திரம். ஏன்னா இதுவரையும் அப்படிதான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். எனக்கு தாவீதுகிட்ட ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலேயே அழிஞ்சு. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, என் துக்கம், என் வேதனை எனக்கு இருக்காண்டவரு. ஆனா உங்களுடைய வேதத்தை மாத்திரம் நான் தியானிக்காம படிக்காம இருந்திருந்தேன், செத்தே போயிருப்பேன். ஏன்னா என்னை தூக்கி விட ஆள் இல்லை, உற்சாகப்படுத்த ஆள் இல்லை, விசாரிக்க ஆள் இல்லை. ஒன்னு தெரியும், என் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் என்னை உருவாக்கி உயர்த்தும். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த வசனத்தை நான் சொன்னா இங்க சொல்லக்கூடாது. வேதத்துல தள்ளப்பட்ட ஆகமங்கள்னு சிலது உண்டு தாவீதுடைய வாழ்க்கையில. ஏன் அந்த வார்த்தையை தாவீது சொன்னாரு? தாவீது வீட்டுக்கு பலி செலுத்த வரும்போது தாவீது அந்த வீட்டுல இல்ல. நம்ம பைபிள்ல படிக்கும்போது ஒரு சம்பவம் இருக்கு, ஆனா தள்ளப்பட்ட ஆகமத்துல ஒரு காரியம் இருக்கு. அதோட நான் இங்க சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான கொடுமையான சூழ்நிலையில தாவீது தள்ளப்பட்டாராம். ஆனா ஒண்ணு, தள்ளப்பட்டிருந்தாலும் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு கர்த்தருக்குள்ளே பலனடைந்த மனுஷனை பார்த்து தான் கர்த்தர் சாமுவேல சொல்றாரு, ஒருத்தன் இருக்கிறான்டா. எங்க அப்படியே ரீ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும். என்ன ஸ்டார்ட் ஆகும்? ஹீரோவை காட்டும் போது எப்படி இருக்கும் ரீ ரெக்கார்டிங்? அப்படியே கேமராவை சல்லுன்னு எங்க திருப்புறாங்க, அங்க வந்து ஆடி மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்படியே ஓடி வராம பாருங்க. அல்லேலூயா. யார்? எங்க வீட்டுல பலியா? என்ன கூப்பிட மாட்டாங்களப்பா, என் பேரை பத்திரிகையில கூட போட மாட்டாங்களப்பா. என்ன எப்படி கூப்பிட்டாங்கன்னா, உங்க அப்பா அம்மா உன்னை கூப்பிடல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய தீர்க்கதரிசி உன்னை அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லையா? கலங்காதீங்க, தேவனால் உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அன்னது என்ன தெரியுமா?
உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிபடி செய்கிற தேவன் உன்னை அழைக்கிறார். பக்கத்துல வா, சொல்லுங்க, அழைப்பு ரொம்ப பெருசு, அபிஷேகம் பெருசு. அழைப்பும் அபிஷேகமும் அடிச்சு காலி பண்ணும் எல்லாத்தையும். உங்களுக்கு தெரியுமா? அழைப்பும். தாவீது ஒரு நாள் சவுலு கிட்ட போய் கோலியாத்து சம்பவத்துல, ஆண்டவரே ஆண்டவனே ராஜாவே, ஒரு நாள் கரடி வந்துச்சு, ஒரு நாள் சிங்கம் வந்துச்சு, கிழிச்சு போட்டேன்னு சொல்றாரு. அத ஃபர்ஸ்ட் சவுலு கிட்ட தான் மனுஷன் ஓப்பனே பண்ற. சவுலு கிட்ட தான். நானா இருந்தா, நீங்களா இருந்தா, நான் ஜோம் பண்ணி ஒரு கேன்சர் கட்டி மறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் பெருமை இல்லை. நான் ஊரெல்லாம் போய் கேன்சர் வந்தவன் திரும்ப கேன்சர் வந்து சாவர வரையும் நான் சாட்சி ஊரெல்லாம் சொல்லுவேன். ஆனா ஒரு கரடியை கொண்டு இருக்காயா, ஒரு சிங்கத்தை கொண்டு இருக்காயா, 16-17 வயசு பையன், வாலிப பையன் கொண்டிருக்காயா, யாருக்குமே சொல்லலையா. அவனுக்கு தெரியும் இந்த அனுபவத்தை கர்த்தரே எனக்கு தந்தார். மேன்மையெல்லாம் யாருக்கு தான்? பல நேரங்கள்ல வாழ்க்கையில அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்னு பெருமை வேண்டாம். ஓப்பன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில கர்த்தர் உங்கள் திறமையை மற்றவங்களுக்கு முன்பாக ஓப்பன் பண்ண வைப்பார். பக்கத்துல சொல்லுங்க, உங்க பவர் உங்களுக்கு தெரியாதுங்க. எனக்கு என்னன்னா செய்தி இன்னைக்கு இந்த மாதிரி தான் போகுது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நான் சொல்றேன், நான் ரொம்ப உணர்ந்து சொல்றேன். ஆமா, உங்களுக்கு சிங்கத்தையும் கரடியும் கொல்றதுக்கு முன்னாடி தாவீதுக்கே தெரியாது நமக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு. கொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்குள்ளே இவ்வளோ பவரா. ஆனாலும் அமைதி காத்த மனுஷன் அல்லவா. அல்லேலூயா. தாவீது தலைவன் ஆடுகளுக்கு, அடுத்த தலைவன் எதுக்கு தெரியுமா? கடன்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தலைவன். இது ரொம்ப தைரியமா சந்தோஷமா சொல்ல முடியுமா? என் கூட இருக்கிற டீம்ல எல்லாம் கடன்பட்டவங்க. உதாரணத்துக்காக நான் உதாரணத்துக்கு சொல்றேன், எங்க சபையில் இருக்கிறவங்க தான் கடன்பட்டவங்க, நான் உங்களுக்கு தலைவன் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்போ நான் சொல்றேன் வச்சுக்கோங்க, என் குடும்பத்தில் எல்லாருக்கும் வியாதி, நான் தான் தலைவன், எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரும். என் வீட்டில் எல்லாம் பிச்சை தான் சாப்பிட்றோம், நான் தான் தலைவர் பிச்சைக்காரன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் என்னை மட்டுப்படுத்தி சொல்ல, எப்படி புரிய வைக்கிறேன். கடன்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தலைவன். காடு மேடு சுத்தி ஓடுறான் தாவீது. உன் வாழ்க்கையில அபிஷேகம் விழுந்தது சத்தியம்னா, நெருக்கங்களும் போராட்டங்களும் உன்னை நேசிக்கிறவர்கள் மூலமாகவே வர வாய்ப்பு உண்டு. நான் சொல்றேன், உன்னை அபிஷேகம் பண்ணினது கர்த்தர். காடு மேடு யாரும் அறியாத இடம், விசாரிக்காத சோறு இல்ல தண்ணி இல்ல, ஓடுறியோ, கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை உயர்த்த ஒரு நாள் உண்டு, உன்னை உயர்த்த ஒரு நாள் உண்டு. உன்னை அபிஷேகம் பண்ணினது நான் அனுப்பின மனுஷன் மாத்திரமல்ல, நானே அவன் மூலமாய் வந்து உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை உயர்த்தும்படி. ஐயோ, அபிஷேகம் அழைப்பு ரொம்ப பெருசு, நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம், ரொம்ப பெருசு. ஒரு நாள் வந்துச்சு, ஆடுகளுக்கு தலைவன், கடன்பட்டவர்களுக்கு தலைவன். ஒரு நாள் வந்துச்சு, சமத்த இஸ்ரவேலுக்கும் தலைவன். நான் நினைச்சேன் நீங்க ஆண்டவருக்காவது கையை தட்டுவீங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க தெரியுமா? அதெல்லாம் நடந்துச்சு தாவீதுக்கு 25 வருஷமா. எனக்கு தெரியாது, நம்ம தாவீதுகிட்டே போய் சொல்லுவோம்ல, சங்கீதம் தெரியுமா உனக்கு? 23 சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாலே உங்க வயிற்று உங்களுக்கு தெரியாது. நான் கொஞ்சம் வெளியே போனோன்னு தான் என் வயிற்று எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. என்னைய 4 பேர் மதிக்கிறாங்க, எனக்கு புதுசால இருக்குது. அது மாதிரி என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லையே, யாராவது மதிக்கிறதோ நடந்தது இல்லை, உண்மையாக நடந்தது இல்லை. ஆமா, நடந்தது இல்லைன்னா அப்படியே இந்த கர்த்தருக்கு பயந்தவர்களையும் அவன் கனம் பண்ணுவான், அப்படி இருக்குல்ல, அப்படி மாதிரி நடந்துச்சு. அப்ப என்னன்னா, எனக்கே இப்படின்னா நீங்கள்லாம் எப்படி? என் ஜனங்க எவ்வளவு தாழ்மை உள்ள ஜனங்களாகிறாங்க. பக்கத்துல சொல்லுங்க, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தாழ்மைங்க. அப்படியே அபிஷேகத்தையும் அழைப்பையும் காட்டிக்கவே மாட்டீங்க. ஆனா ஒரு நாள் வரும், சிங்கம் போல கரடி போல ஏதாவது வரும்,
கிழிச்சி தொங்க விட்டு யாரை பார்த்து அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம். சவுல் சொல்றான், ஓய் கோலியாத்து சின்ன வயசுல இருந்து சண்டை பயங்கரமா போடுவான் தெரியுமா அவனுக்கு, லூசே இதை பேச அவனை ராஜா ஆகினாங்க. அவன் சிறு வயதிலிருந்து யுத்த வீரன், பிராக்டிஸ், ஆளு வெயிட்டு, ஆளு ஒயிட்டு, ஆளு ஹைட்டு. நீ எப்படி இருக்கிற? என் சகோதரனோடு கூட வசனம் தியானிக்கும் போது அதை தாவீதை குறித்து சொல்ல, சிவந்த மேனி உள்ளவன். என்னது? பக்கத்துல போக சொல்லுங்க. என்ன கலரு? கைய பிடிங்க பக்கத்துல. என்ன கலரு? யாரு? தாவீது. நீங்களும் என்ன கலரு? அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கலரா இருக்கிறீங்க, எல்லாம் தேவ சாயல். ஆமா. என் பல்லு இது வரைக்கும் இருந்துச்சு. என் பல்லு கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் எப்படா கற்பனை? நாங்களாம் பைபிளே கற்பனை பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க நீங்கள். இப்படி இருக்கும். சின்ன வயசில் லைட்டாக தட்டா பட்டு ரத்தம் வந்துடும். படுக்க போட்டு என்ன டேனின்னு ஒரு ஊழியக்காரர், ஸ்டீவன் சுந்தரையா மாதிரி இருப்பார். ஊழியக்காரன்ற ஒரு டாக்டர், தமிழ் தெரியாது அந்த ஆளுக்கு. படுக்க வச்சு பேஸ்ட்டை ஒன்று கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஆள் ஆஸ்பத்திரி வந்து நான் தான் மாட்டேன். பார்க்கறதுக்கு டாக்டர் மாதிரியே இருக்க மாட்டான், ராட்சச மாதிரியே இருப்பான் அந்த ஆள். படுக்க போட்டு க்ளோஸ் யுவர் மவுத், ஓப்பன் யுவர் மவுத்னு சொல்லி பேஸ்ட்டை வாயில் தடவி என்னை படுக்க போட்டு மேலே படுத்து பல்ல போட்டு அமுக்குனார். அப்போதான் நான் பாடினேன், எப்பக்கம் நெருக்கப்பட்டும். என் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏன் கடவுள் எதுனா சாமியாருக்கு தெரியும் எல்லாம். ஆமாம், படுக்க போட்டு அமுக்கி நான் நினச்சேன் ஆத்தாடியே தோற விட்டு. எங்கள் அம்மா வெளியே இருந்து கதறாங்க. நான் எப்பயாவது கொஞ்சம் ஆள் ஓரளவு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இருக்கேன். அப்போல்லாம் வந்து அப்படி இருப்பேன். ஆமாம், எங்கள் அம்மா வெளியே இருந்து அழுகுறாங்க. அவங்க எப்படி தெரியுமா அழுகுறாங்க? என் பையனை விட்டுருப்பா, அம்மா அவனுக்கு தமிழ் தெரியாதுமா அப்படின்னு படுக்க போட்டு அமுக்கி பண்ணி. அப்புறம் சாணாக்கல் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? என் மனைவிக்கு ரொம்ப சிரிப்பாகுது. சிரிச்சுப்போம், இந்த கேப்பில் சிரிச்சுப்போம். உங்களோட சாணாக்கல் இருக்குல்ல, அதை வச்சு என் பல்ல, அது இது மாதிரி இருக்கும் ராவுனாங்க. காற்று பதறிக்கிறது மலைகளை பதருக்கு ஒப்புவாக்கான்ற மாதிரி என் பல்ல போய் பதருக்கு ஒப்பாக்குறீங்களான்னு அப்படி ஓ, நமக்கு தான் எல்லாத்துக்குமே வசனம் ஞாபகம் வந்துடும்ல. அப்படி யோசிச்சு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு தேவன் அழைத்த அழைப்பும் அபிஷேகம் ரொம்ப பெருசு. நான் எதுக்கு சொல்றேன்னா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும், அவராலே ஆகும். எனக்கு அடிக்கடி இந்த வசனத்தை நான் சொல்றது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமான உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே இழிவானவங்களை அற்பமானவங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டது, மாம்சமான யாரும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். பக்கத்துல பா சொல்லுங்க, அவனை வச்சே இவ்வளவு பண்றாருன்னா. கேப்ல அவன்ட்டீங்க பாத்தீங்களா? சரி, உங்களை வச்சு எவ்வளவு பண்ணுவார். ஆமென். நான் ஏன் இதை சொல்ல வரேன்? ஒரு சிலரை ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனை நிலையில சோர்ந்து போய் வந்திருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் வாழ்க்கையில வேலை செய்கிறவர், கிரியை செய்கிறவர், தூக்கி எடுக்கிறவர், காப்பாற்றுகிறவர். போன வாரம் எல்லாம் இந்த வார்த்தை தான் என் காதில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி எடுக்கிற தேவன், தூக்கி எடுக்கிற தேவன் ஆண்டவர் கிரியை செய்வார். இப்பதான் நம்ம செய்தி ஆரம்பிக்க போறோம். அல்லேலூயா. ஆனா 11:30 முடிச்சிருவேன். மத்தேயு 25வது அதிகாரத்துக்கு கவனத்தை திருப்பிக்கோங்க. அஜித் பார்க்கறான், மனசாட்சியே இல்லையா? சக்தி. ஆமா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்க மாத்திரம் அல்லேலூயா. தெரியுமில்ல, அங்க உட்காந்து நாங்க இங்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, கடிகாரத்தை 11 மணி நேரம் அப்படியே நிறுத்துமாண்டவர். சரி, படிக்கலாமா? 25வது அதிகாரத்துல சண்டே கிளாஸ்ல இருந்து நம்ம கேட்டுக்கிற சில சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். 25வது அதிகாரம் தான். அதுல கிட்டத்தட்ட 14ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 30ஆம் வசனம் வரையும் அதை வாசிச்சோம்னா அரை மணி நேரம் அதுக்கே ஓடிடும். சரியா? அதை நீங்க நோட் மட்டும் பண்ணிக்கோங்க.
இதை படிக்கும்போது இதை பார்க்கும் பொழுதே ஒரு சில வசனங்களை படிச்சிட்டோம்னா என்ன சம்பவம்னு நமக்கு தெரிஞ்சிடும். படிக்கலாமா? 14, 15. ஆமென். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க மட்டும் கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். நான் மறந்து போகிறதுக்குள்ள இதை சொல்லிடுறேன். தாவீது சிவந்த மேனின்னு சொல்லப்பட்டதுக்கு காரணம், ஆடு மேய்க்கிறது வெயிலில் தானே மேய்ப்பாங்க. ஆனால் வெயிலில் ஆடு மேய்ச்சா கூட தாவீது கருப்பாவில் பாருங்க. அப்படியா? அந்த ஊர் கிளைமேட் அந்த மாதிரி இருக்கும். என்ன ஒரு வெளிப்பாடு, பயங்கரமா வாய்ப்பு உண்டு. இப்போ அடிக்கிற மாதிரி வெயில்லாம் வாய்ப்பு உண்டு. நான் என்ன நம்புறேன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எந்த சூழ்நிலையுமே அவனை வந்து என்ன ஆக்க முடியாது, ஒடுக்க முடியாது. ஓகேயா? அதுக்கு இயற்கையான சில காரியங்கள் இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளைகள் இப்படி தியானிச்சோன்னா அது நமக்கு வேலை செய்யும். தாவீது கருப்பா இருந்தா சிவப்பா இருந்தா எனக்கு என்ன இருக்கு? ஆனால் எனக்கு அது வேலை செய்யணும். அல்லேலூயா. சரி, இதில் இந்த 25 என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் ஒரு எஜமான் ஊரில் இருந்து கிளம்பி போகிறாரு. உங்கள் கதை எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் தானே? ஆனால் உங்களுக்கே தெரிஞ்ச கதையை உங்களுக்கே சொல்கிறேன் பாருங்கள். 5 தாளந்து ஒருத்தங்கிட்டையும் இந்த 3 பேரையும் பற்றியா இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சீக்கிரத்தில் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லித்தரான்றது தான் காரியம். நான் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? 3 பேருக்கு நான் இந்த 3 மனிதர்களுக்கும் ஒரு 3 பேர் வச்சுருக்கேன். நான் இது தப்பாக தான் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். 5 தாளந்து வாங்கினவன் பெருமை இல்லாதவன், சொல்லுங்க பார்ப்போம். 2 தாளந்து வாங்கினவன் பொறாமை இல்லாதவன். 3வது 1 தாளந்து வாங்கினவன் அறிவே இல்லாதவன். சொல்லுங்க பார்ப்போம். பெருமை இல்லாதவன், பொறாமை இல்லாதவன், அறிவே இல்லாதவன். இதை நம்ம முடிக்கும் போது நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோன்றது ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுவாராக. ஒன்று, அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். இப்போ ஒரு சின்ன உதாரணம், நீங்களும் நானும் அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ போயிட்டு வந்துட்டோம்னா, ஃப்ளைட்லேயே போயிட்டு வந்துட்டோம்னா என்ன கதை விடுவோம்? இங்கே வந்து ஃப்ளைட்டில் போனவங்க இங்கே இருக்கீங்களா? எனக்கு இந்த ஐயா போயிருக்கிறாங்க தெரியும். வேற போயிருக்கேன். சரியா? ஒரு 10-15 தடவை போயிட்டு வந்துட்டீங்க. போயிட்டு வந்தோம்னா என்ன பண்ணுவோம்? வெள்ளை காக்காலாம் பறக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கெல்லாம் பறக்க சொல்லுவோம், கதையாக விடுவோம். ஏன்னா நம்ம யாரும் பார்க்க போகிறது இல்லைல்ல. வெளிநாட்டுக்கு போயிட்டா, அங்கே போயிட்டா, இங்கே போயிட்டா. ஆமாம், நான் கூட போயிட்டு வந்துட்டு ஒரு 3 நாள் என் வீட்டில் கதையாக விட்டேன். இப்படியா அப்படியானவனு என் வீட்டில் இப்படியா இருந்துச்சு. ஆனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவர் பரலோக காரியத்தை மக்களுக்கு சொல்லும் பொழுது பில்டப்பே இல்லாமல், அப்படி கொஞ்சம் கெத்து இல்லாமல், சிம்பிளா அழகா புரிய வைக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் மாதிரி புரிய வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆமா, யோபு கிட்ட பேசின மாதிரி நம்ம கிட்ட பேச சத்தியமா புரிஞ்சிருக்காரு. யோபுக்கே புரியல, நமக்கு இங்க புரிய போகுது. சரியா? இங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை எங்க எழுதப்பட்டிருக்கு. ஒரு எஜமான் ஊருக்கு போறார். போகும்போது தன்னுடைய பொறுப்புகளை சில மனிதத்திலே விட்டு போகிறார். அவங்களுடைய காரியத்தை இன்னைக்கு தியானிக்க போறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்க 15ஆம் வசனத்துல எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவனவன் ஆண்டவருடைய படைப்புல திறமை இல்லாதவர்கள் என்று யாருமே இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப திறமை இருக்கு. ஆமென். ஆமா ஆமா ஆமா, எல்லாருக்குமே இங்க திறமை இருக்கு. கண்ணு தெரியாதவங்க பெரிய படிப்பு சாதனைலாம் பண்றாங்க. கை இல்லாதவங்க காலில் எழுதுறாங்க. பெரிய விஞ்ஞானிகள்லாம், ஒருத்தர் விஞ்ஞானி பாக்ஸில் இருக்கிற மாதிரியே ஒரு வச்சிருப்பாங்க. ஒரு விஞ்ஞானிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் தலை மட்டும்தான் அப்படி இருக்கும், ஆள் ரொம்ப ஒல்லியா அப்படி இருப்பார். திறமை இல்லாதவர்கள் என்று யாருமே கிடையாது. ஆண்டவருடைய காரியத்தில், தேவனுடைய படைப்பில் யாருமே கிடையாது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் அவங்க அப்படி இவங்க அப்படின்னு எடுத்து பார்த்தாலுமே கூட தன் திறமையை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட்டம் தான் இங்கே அதிகமே தவிர திறமை இல்லாதவர்கள் என்று. ஏன்னா நான் அப்பப்போ யோசிப்பேன், சின்ன கொசு கூட ரத்தம் குடிக்குது, தமா தூண்டு இருக்குது. நான் அப்பப்போ கேட்பேன், பிடிச்சி நான்வெஜ்ஜா நீ
அவ்வளோ பெரிய யானை வெஜ்ஜி. யோசிக்கிறீங்க? காண்டாம இருக்கும். வெஜ்ஜி. நீர் யானை, நீங்க மனுஷனை தவிர எல்லாத்தையும் திங்கிறதான். சரியா? சரி, திறமை இல்லாதவங்கன்னு யாரும் இல்லை. ஆண்டவர் இடத்துல இந்த 3 மனுஷங்களும் நிறைய பேர் இருக்கலாம். நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு இது படிக்கும்போது எனக்கு புரிஞ்சுது. ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டது, எனக்கு எத்தனையோ வேலைக்காரங்க இருந்தாலும், எனக்கு உதவி செய்ய, எனக்கு காரியங்களை செய்ய எத்தனையோ வேலைக்காரங்க இருந்தாலும், இந்த 3 பேரை மட்டும் நான் சூஸ் பண்ணதுடைய காரியம், இந்த 3 பேரும் எனக்கு ரொம்ப உண்மையா வேலை செஞ்சாங்கடா. புரியுதா? புரியுதா? இந்த 3 பேரு ரொம்ப அழகா வேலை செஞ்சாங்கடா. அவன் எனக்காக போறான்டா, அதனால நான் போறேன், ஊருக்கு போறேன், என் சொத்தை வந்து இவங்க கிட்ட விட்டுட்டு போறேன்னு 3 பேர்கிட்டையும் திறமைக்கு தக்கதாக என்ன பண்ணாராம்? கொடுத்தார். ஆனா பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பார்க்கறாருன்னு நினைக்கிறோம்? பார்ஷியாலிட்டியா? இங்கிலீஷ்ல எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? பார்ஷியாலிட்டியா? பட்சபாதம். ஆண்டவர் அவனை அப்படி படிச்சிருக்கிறாரு, இவனை அப்படி, என்ன மட்டும் இப்படி படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? நம்ம பல நேரங்களில் புலம்புறோம், நம்ம வந்து வேதனைப்படுறோம். அல்லேலூயா. அதனால தான் பழைய பாட்டு ஒன்று இருக்கு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அதுக்கு மேலே போக வேண்டாம். அல்லேலூயா. உன்னை அறிந்தால் இதெல்லாம் பைபிள் வசனம் தான், தெரியுமா? அதுக்கு நான் அந்த பாட்டை பாட வேண்டாம். அதெல்லாம் பைபிள் வசனம் தான். நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உலகத்தில் நான் எல்லாத்தையும் எழுத்து நிற்பேன், போராடுவேன்ற மாதிரி காரியம் அது. பைபிள்லேருந்து தான் நிறைய பாட்டு. கடவுள் ஏன் கல்லானான் மனம். இந்த 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 பாட்டு வளர்ந்த சூழ்நிலை உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க நீங்கள். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் முறுமுறுக்கும் போது ஆண்டோடைய இருதயம் என்ன ஆயிடுச்சான்? கல்லாயிடுச்சு. இதை படித்து அந்த கவிஞன் எழுதியிருக்கிறான், கடவுள் ஏன் கல்லானான். அல்லேலூயா. புரியுதா? பல நேரம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கல் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளும் எப்படி தான் இருக்கிறோம்? கல் மாதிரி தான் இருக்கிறோம். வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்ளணும். பாருங்க, 5 தாலந்து 3 தாலந்து, 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து, அதில் ஒருத்தன் 5 வாங்கினவனுக்கு பெருமை இல்லை. என்ன இல்லைன்னா, பத்தியா எனக்கு 5 கொடுத்துட்டாருன்னு பெருமை இல்லை. இப்போ அவனை குறித்த கூட அதிகமாக நம்ம தியானிக்க போகிறது இல்லை. நம்ம சொன்னோம், மேட்டிமையானதுனால என்ன வந்துடும்? இந்த எஜமான் போகும் பொழுது, நான் வரும்போது இது 2 ரெட்டிப்பா என்கிட்ட கொடுக்கணுண்டான்னு இந்த எஜமானு சொல்லவும் இல்லை. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போதான் சிலர் அப்படி கால் எடுத்து வைக்கிறீங்க மேலே. நான் சொல்றேன், பிடிச்சி இழுக்கிறேன் உங்களை. அல்லேலூயா. பாருங்க, 2 5 கொடுத்தா நீ 10 கொடுக்கணும்னு இந்த எஜமான் சொல்லலை. 2 கொடுத்தா உடனே இவன் அவனை பார்த்து, பத்தியா பத்தியா எனக்கு உன்னோட திறமை அதிகம்டா அப்படின்னு சொல்லி நம்ம பில்டப்பும் கொடுக்கல, வாங்கிட்டு சத்தம் கட்டாம உடனே ஓடிட்டான் என் தேவனுக்காக செயல்பட. புரியுதா? என்னகிட்ட நம்பி கொடுத்த எஜமானுக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்கணும்பா அப்படின்னு அந்த ஒரு தாகமும் வேகமும் வந்ததுனால அவன் ஓடி போய் 5 என்ன ஆகனா 10 ஆகனா. 2 வாங்கினவன், நான் அப்பமா இந்த 2வது வாங்கினான் இல்லையா, அவனை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். என்னன்னா, அவனுக்கு மட்டும் 5, எனக்கு மட்டும் 2. அவன்லாம் நல்லா இருக்கிறான், அவனுக்கு மட்டுமா? பக்கத்துல வா சொல்லுங்க. நமக்கு இருக்கிற பெரிய பாவமே பொறாமை தான். ஆமென். உங்க யாருக்காவது பொறாமையே வந்ததில்லை இது வரைக்கும்? பொறாமைப்பட்டவங்க மாத்திரம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஐயோ, நம்ம சபை வந்து இங்க யாருக்கும் பொறாமையே வந்தது இல்லையா? எனக்கெல்லாம் பயங்கரமா வந்துடுது. ஆராதிக்கும் போது நீங்களாம் எப்படி ஆராதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படித்தான் ஆராதிப்பேன்? ஆண்டவரே, பொறாமையின் ஆவி என்கிட்ட எடுத்து போடுங்க, அசுத்தத்தின் ஆவியை எடுத்து போடுங்க, இப்படிதான் ஆராதிப்பேனே. என்கிட்ட கசப்பு வரக்கூடாது ஆண்டவரே, எனக்கு இப்படி வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இப்படி தான் ஆராதிப்பேன். அதனால தான் என்னவோ கர்த்தர் அதெல்லாம் ஜெயிக்க உதவி செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போன வாரம் ஒரு மனுஷனை பார்த்தேன். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அந்த மனுஷனை சொல்ல மாட்டேன், மாட்டிப்பேன்ல. என்னை பற்றி அப்படி பேசினார் அவர். ஆமாம். ஆனால் கையை பிடிச்சி பிரைஸ்தலால் சொல்லி கட்டி பிடிச்சி அனுப்பினேன். ஏன் தெரியுமா? இன்னும் போய் சொல்லு, விளம்பரமே இல்லாமல் நீ என்னை விளம்பரப்படுத்துகிற, சரியா? காசே இல்லாமல். நான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே தாண்டி போக கர்த்தர் உதவி செய்வாராக. பொறாமையின் வேதம் சொல்லுகிறது, பொறாமையோ எலும்புரிக்கி. அல்லேலூயா.
பொறாமையினாலதான் குடலுக்கும் பிரச்சனைன்னு டாக்டர் சொல்றாங்க. எதனால? பொறாமை. பக்கத்துல சொல்லுங்க, பொறாமை. எதை பார்த்து பொறாமை? சொல்லுங்களேன், எதை பார்த்து பொறாமைப்படுறோம்? ஃபர்ஸ்ட் ஆதியிலேயே ஆரம்பிச்சது இந்த பொறாமை. யாருக்கும்? ஆயினுக்கும் ஆபேலுக்கும். பொறாமையினாலே, அப்படிதான் நம்ம இருக்கும் பைபிள்ல. பொறாமையினாலே அண்ணனையே கொண்டு தம்பியவே கொண்டு போற அளவுக்கு இன்னைக்கு பொறாமை. சொத்துல பொறாமை, வேலையில பொறாமை, படிப்புல பொறாமை. வீட்லயே அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க பசங்க, அவனை மட்டும் அப்படி படிக்க வச்சா, என்ன மட்டும் இப்படி படிக்க வச்சா, அவனை அந்த ஸ்கூல்ல சேர்த்த என்ன சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லவே மாட்டீங்களா? அடடடடடடட. அப்ப நான் உங்களை சொல்லலை, வெளியே இருக்கவங்கள சொல்றேன். அல்லேலூயா. மற்ற குடும்பத்தை பார்த்தா நமக்கு பல நேரங்களில் பொறாமை. யாராவது, அது பொறாமை பல விதங்கள் இருக்குது பாருங்க, நிறைய பொறாமை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பொறாமையும் எலும்புருக்கி. எலும்புருக்கினா என்ன வியாதி தெரியுமா? டிவி. பக்கத்தில் சொல்லுங்க, நமக்கு டிவியே வரக்கூடாது. சொல்லுங்க கை பிடிச்சி. பொறாமை ரொம்ப மோசமானது. பொறாமை ரொம்ப ரொம்ப மோசமானது. சரி, அதை விடுங்க. நம்ம மூணாவது ஆளுகிட்ட போடுவோம். அவருக்கு பொறாமை வர வாய்ப்பே கிடையாது. அதிகமாக வாங்கினால பெருமை வரல, போயிட்டார், செயல்பட போயிட்டார். இதுக்கெல்லாம் அதுக்குள்ள போனால் நிறைய காரியம் இருக்கு. நான் சொன்ன அப்புறம் நீங்க தூங்கிடுவீங்க. உங்களை தூங்காதபடி நான் உங்களை பாதுகாக்கிறேன். பாருங்க, ரெண்டாவது ஆளை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஆனால் மூணாவது ஆளுகிட்ட தான் இப்போ நம்ம வரப்போறோமே. அல்லேலூயா. நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லதை விட ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் கூட நமக்கு ஹீரோவை விட, அது என்னவோ தெரியல, இப்போ இருக்கிற சினிமாலாம் வில்லனை தான் பிடிக்குது. வெட்டுறது, குத்துறது, ரத்தம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பெரியவங்களை மரியாதை இல்லாமல் பேசுறது, அம்மா அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசுறது, இந்த ஹீரோக்குள்ள தான் என்ன பண்ணுது, பிடிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இன்னொரு 15 நிமிஷம் தூங்காமல் கத்துறவங்களை பாதுகாப்பாராங்க. என்னன்னா, இந்த கடைசி ஆளு தான். இப்போ எஜமான் வந்துட்டார். எஜமான் ஊருக்கு போயிட்டாரு, பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டாரு. திரும்பி எஜமான் வந்துட்டாரு, நினையாத நாளில் வந்தாரு. எப்போ வரும்னு சொல்லிட்டு போல, அதே போல நம்ம அப்பாவும் போயிருக்கிறாரு. நம்ம கிட்ட பொறுப்புகளை விட்டு, ஊழியத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, வேலையை விட்டு, காரியங்களை விட்டு போயிருக்கிறார். திரும்பவுமா வந்தா அவருக்கு நான் எப்படி கொடுக்கணும்? வரும்போது கொடுத்தது எதுவுமே என் கையில் இல்லைன்னு நம்ம வீர டைலாக்லாம் பேசக்கூடாது. கடைசியா இந்த ஆள்கிட்ட வந்தாரு. இவருக்கு என்ன சந்தோஷம்னா, 5 வாங்கினவன் 10 கொடுத்தான், 2 வாங்கினவன். எனக்கு இன்னொன்று என்னன்னா, இந்த 5 வாங்கினவன் 10 சம்பாதிச்சிட்டான், ஒரு 2 பாக்கெட்டில் போட்டுக்கின்னு, ஆண்டவரே நீங்க கொடுத்த 5ல் நான் எத்தனை சம்பாதிச்சேன்? 3 சம்பாதிச்சேன்னு ஏமாத்தி வச்சிருக்கலாமா, வச்சிருக்கூடாதா? ஆமாவா இல்லையா? வீட்டில் நீங்கள் பசங்க கிட்ட காசு கொடுத்து பொருள் வாங்க சொன்னீங்கன்னா, பொருளோடு சேர்த்து இன்னொன்று வரும். என்னது, மிச்சம் 5 ரூபா இருந்துச்சு, லேஸ் வாங்கிட்டேனே இன்னும். அப்போ நமக்கு அந்த 5 ரூபா நான் தேங்காய் பத்தை வாங்கலான்னு வச்சிருந்தேனே அப்படின்னு இருக்கும். அவன் அந்த 2 வாங்கினவன் 2 சம்பாரிச்சு 1 பாக்கெட்டில் போட்டு 3 கொடுத்துருக்கலாம். ஆமாப்பா. நான் ஏன் சொல்றேன்னா, நாம எப்பவுமே ஆண்டவருக்கு முழுசா கொடுக்கணும். ஆமாவா? பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவருக்கு கொடுத்தா முழுசா கொடுங்க. பெஸ்ட், முழுசு. அட எனக்குன்னு பாட்ட சொல்லுவோம், எனக்கென்று இப்பூமி எல்லாமே எல்லாம் எல்லாம். எவ்வளவு அழகா இருக்கு. வெர்பன்சியாவை கூப்பிட்டு கேட்கறதுன்னு நினைக்கிறேன், ஐயா உங்களுக்கு எதுவுமே இல்லையா? எனக்கென்று. இழந்த மனுஷன் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிகின் மேன்மைக்காக லாபமா இருந்தவர்களின் நஷ்டமும் குப்பையுமாய் விட்டேன். இழந்தவன்லாம் நான் எதுவும் எனக்கு இல்லை எதுவும் இல்லைன்னு பண்ணனா பொய்யா போய் இல்லையா? பொய்யா போய் இல்லையா? எதை இழந்தோம்? நீங்கள் நாங்கள் எதை இழந்தோம் ஆண்டவருக்காக சொல்லுங்க பாப்போம். ஒரு கேள்வி கேட்குறேன், எதை இழந்தோம் சொல்லுங்க. நம்ம இழக்கிறதுக்கு சபைக்கு வரலையா, வாங்கிறதுக்கு தானே வந்துருக்கிறோமே. எதுக்கு? இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வரும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சீஷனுக்கான உபதேசம் இது, தேவனுடைய ஊழியர்களுக்கான உபதேசம் இது.
எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்டாங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொன்னாரு, ஐயோ பார்த்தாலும் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? கடவுள்கிட்ட தான் வந்துக்கிறேன், என்ன கிடைக்குன்னு கேட்டது ஒரு தப்பாடனா? தப்பே இல்லை. ஆனா கேட்கறது எல்லாமே வாங்குற மாதிரியே இருக்கா? கடவுளுடைய காரியம் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும். இந்த மலைக்கு போயிருந்தேன், ஜவ்வாது மலைக்கு. அங்க ரூபன் ஒரு பாஸ் சொல்லியிருந்தார். இது கேளுங்க, 2 பேர் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மனுஷனை காட்டிட்டு போறேன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான செய்தி தான், ஆனா கடவுள் நம்மை உணர்வடைய வைப்பாராக. ஒரு கண்ணு தெரியாது அவருக்கு, பைபிள் எப்படி படிக்கிறார். சைக்கிள் ஓட்ட தெரியாது, படிப்பறிவு இல்லை, பைபிள் மட்டும் படிப்பார். குள்ளமா இருக்கிறார், கருப்பா இருக்கிறார், பைபிள் எப்படி படிக்கிறார்? அவரை நாங்க வச்சு எப்படி சொல்றது, பயங்கரமா எங்க கூட க்ளோஸ் ஆயிட்டாரு. எப்படி ஆயிட்டாருன்னா, மாமா மச்சான்ற மாதிரி ஆயிட்டாரு அவர் எங்க கூட. எனக்கு இவ்வளோ கேஷுவல் ஆகிறாரா, விட சின்ன பையன் போல ஒரு ஒன்றும் பண்ண. அவரை பற்றி அப்புறம் கேள்விப்பட்டா, அவர் தரிசனம், அவருடைய அழைப்பை பற்றி சொன்னார்னா எனக்கு அசிங்கமாயிடுச்சு. அந்த மனுஷன் கூட நான் பழகினதை பார்த்தா, மலைக்கு மேலே நடந்து பைக்கு டிராக்டர் போகுது, இந்த மனுக்கு சைக்கிளும் ஓட்ட தெரியாது, கண்ணும் தெரியாது. அங்கே போய் அவர் சொல்கிறாரு, சபையில் பல மேர் பற்றியும் ஏசியில் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறது தான் என் ஊழியம் நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் இந்த அறியப்படாத மக்களை தேடுறது யார் யான்னு கேட்குறாரு. எனக்கு பாதரட்சையில் அடி வாங்கினது போலவே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது எனக்கு எப்பயுமே இருக்கும். நான் செருப்படி வாங்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி செய்திகள்லாம் அதிகம் கேட்பேன். நான் எனக்கு சூடு சொரணை என்ன பண்ணணும், எனக்கு வரட்டும், செருப்படி நான் வாங்குறேன். ஏன் கொட்டு வாங்கினாலும் அதெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வரும்போது மிஷினரியுடைய சாட்சியை கேட்க ஆரம்பிப்பேன். நமக்கு சபைக்கு வர்றதே சாதனை இல்லை. நமக்கு ஈவினிங் ப்ரேயருக்கு வா அந்த என்ன சரி, அது கதையை விடுங்க. பர்சனலாக ஆண்டவருக்காக எதை இழந்துருக்குறோம். அந்த மனுஷன் அவர் சொல்கிறாரு ஒன்று வார்த்தை, சிட்டியில் இருக்கிறவங்களாம் நாளைக்கு என்ன, அதாவது நீங்களாம் சேர்த்து வச்சுட்டு கவலைப்படுவீங்க ஏன்றார் அவர். இந்த வார்த்தைக்கு நல்ல பதில், சேர்த்து வச்சுட்டு கவலைப்படுவீங்கய்யா, எங்ககிட்ட ஒன்றும் இல்லையா, சந்தோஷமாக இருக்கிறோன்றார். அதுக்குன்னு எல்லாத்தையும் விட்டு மலைக்கு போங்கன்னு உங்களை சொல்லலை, அழைப்பு இருந்தால் போங்க. நமக்கு நம்ம ஆத்மாவை குறித்த பாரம் கிடையாது, அடுத்த ஆத்மா குறித்தா நமக்கு பாரம் இருக்க போகுது இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? ஆனால் நம்ம ஆத்மா மேலே பாரம் இல்லாதால நிறைய பாவம் பண்ணுறோம். சபைக்கு வர்றது சாதனை நினைக்கிறோம். பல நேரங்களில் அப்படியே தெனாவட்டா உட்காந்து வரும், எதுவும் இல்லை. ஆமாம், சில ஆட்கள் உட்காந்து இருக்கிற சீனை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஆண்டவர் நம்ம நம்பி கொடுத்துருக்குறாருல, அந்த மனுஷன் அவ்வளோ சொல்றாரு. இன்னொருத்தரை பற்றி கேட்டேன், குழந்தை குட்டியோட பீகார் கிளம்பிட்டார், 2 வருஷம் பைபிள் காலேஜ் போயிட்டு கத்த ஜவ்வாது மலையை காட்டான்னு வந்துட்டார். நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நான் இந்த அறியப்படாத மக்களுக்கு உங்கள் மூலமாக நான் வந்தேன், எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் உங்கள் 2 பேரும் பார்க்கறதுக்காகவே கத்தரனை கூப்பிட்டு வந்தார் போலன்னு நான் அவங்க நன்றி சொல்லிட்டு இறங்கி வந்தேன். எதை யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல மாட்டோம், இல்லாததை வச்சு. ஆமாவா இல்லையா? சொல்கிறது நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஆமான்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. இன்னைக்கு தேவன் நமக்கு அப்படி செய்வார், இப்படி செய்வார், அதை செய்வார், இதை செய்வார், தூக்குவார், காப்பாற்றுவாருங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆமேன் அல்லேலூயா பயங்கரமாக வருது. இப்போ பார்த்தீங்களா, ஆமேனே வரமாட்டுது இல்லைப்பா. வேதம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழுகிறவள். உங்களுக்கு புரியுதா? நான் எல்லாத்தையும் விட்டு கீஞ்ச துணியை போட்டு சுத்துங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு நான் தகுதியும் இல்லை. மற்றவர்களுக்கு குறித்த பாரம் நமக்கு உண்டாகட்டும். ஆமேனா, ஆமேனா. அட்லீஸ்ட் ப்ரேயராவது, அவர் சொன்ன ஒரு வார்த்தைன்னா, எங்களுக்காக ப்ரேயராவது பண்ணுங்கய்யா. எங்களுக்காக ஒரு 30 நாள் நான் சொல்றது யூஸ்ஃபுல்லான விஷயமா நம்புறீங்களா? என்னடா ஜேம்ஸ் வேற வேலைக்கு போறான்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆழமாக சொல்லி உங்களை தூங்க வைக்க நான் விரும்பல. ஆழத்தின் மேல் உணர்வடைகிறோம். நம்மளால பல பெரிய பிரசங்கங்கள்லாம், இப்போ ஸ்டீவ் சுந்தரியா மெசேஜ்லாம் கேளுங்களேன், டீப்பாலாம் ஒன்றுமே இருக்காது.
அப்படித்தானே? நான் பார்த்ததுல டீப்பா பைபிள் தெரியலனாலும் அவங்க அர்ப்பணிப்பு ரொம்ப டீப்பா இருக்கு. நமக்கு டீப்பா பைபிள் தெரியும். ஆராதனைக்கு எவ்வளோ லேட்டாக வந்து பார்த்தீங்களா? எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டம் தெரியுமா? ப்ளீஸ் உங்களை கையை கூப்பி நான் உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. பக்கத்தில் கையை கூப்பி சொல்லுங்களேன், ப்ளீஸ் சொல்லுங்களேன். என் கூட ஒரு சிஸ்டர் வந்தாங்க, அவங்களால நடக்கவே முடியல. அவங்களால நடக்கவே முடியல. அவங்களுக்கு பலவீனமா இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் முடிஞ்சு அப்ப கேட்குறாங்க, அப்பதான் சொல்றாங்க என்னால நடக்கவே முடியாது. ஆனா ஆக்ஷன்ல இருந்து ஸ்கிட்ல இருந்து ஃபுல்லா அவங்க தான் என்ன பசங்க சொன்னாங்க. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். நான் உங்களை வேற எங்கேயோ கூப்பிட்டு போறேன்னு நான் நினைக்கல. ஆண்டோடைய நம்மளை நம்பிதான் ஆண்டோ இந்த இந்தியாவை நம்ம கையில கொடுத்துருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அந்த உண்மை உள்ளவன்னு நம்பிதான். நான் காலையில போனா நைட் வரைக்கும் என் பிரச்சனை தான் என் மண்டையில ஓடிட்டே இருக்கு. இதுதானே கேப்ல இடப்பட போறாம. இதெல்லாம் இந்த கடைசி மனுஷன் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு, சரி 5 வாங்கினவன் 10 கொடுத்தான், 2 வாங்கினவன் 1 வாங்கினவன் 1 கொடுப்பான்னு ஆண்டவர் போய் நின்னா, அவன் பேசுற வார்த்தை இருக்குல்ல, அது உண்மையாவே என் மனசையே உடைச்சிருச்சு. அந்த வார்த்தையை போடுறீங்களா தம்பி? 25 போடுறீங்களா? 24 படிக்கலாமா அந்த வாசம்? தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே கூப்பிடுறது என்னதான்? கூப்பிடுறதுல ஆண்டவன் தான். நீர் விதைக்காத இடத்தில் ஒண்ணுமே செய்யாததான் ரொம்ப பேசுவான். பார்த்துருக்கீங்களா? இவன் டைலாக் தான் இதுல ரொம்ப இருக்கும். ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணும்னு என்ன மாதிரியே கூவிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப பேசுவாங்க. 5 வாங்கினவன் 10 குத்துட்டு போயிட்டான், அவனுக்கு டைலாகே இல்லை. 2 வாங்கினவன் அவனும் டைலாகே இல்லை. நல்லா இனிமே நான் ஜோம் பண்ணுவேன், இனிமே நான் பைபிள் படிப்பேன். சில பேர் நம்ம ஜோம் பண்றது பைபிள் படிது அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறான். பரிசெய்ய மாதிரி ஆண்டவர் வச்சு வாங்கன்னு வாங்கினார். குருடரான வழிகாட்டிகளே, சந்தை வழிகளை வந்தனும். காப்பு நாடாக்கள் நீளம். காப்பு நாடாக்கள் என்ன தெரியுமா? இங்க கட்டிட்டு காப்பு நாடாக்கள் ஏன் நீளமாகுது? வயிறு பெருசானா அதுவும். சந்தை வழியில வந்தனும். கல்யாணத்துக்கு போனா சீட்டு மரியாதை. மாயக்காரனேங்கிறார் ஆண்டவர். பக்கத்துல போய் சொல்லுவான், ஐயோ நான் இல்லப்பா. ரொம்ப பேசுறது. அவன் நீர் விதைக்காத இடத்துல இருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு? விதைக்க மாட்டீங்க ஆனா அறுவடைக்கு வந்துடுவீங்க. கீழே கொட்ட மாட்டீங்க ஆனா கீழே கொட்டதெல்லாம் தேடுவீங்க அப்படின்னு சேர்க்கிற கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். என் ஆண்டவருடைய வேதனை என்ன தெரியுமா? ஏய், இத்தனை நாளா என் கூட இருந்து என்ன தெரிஞ்சு ஆலயத்துக்கு வந்து ஆராதிச்சு வார்த்தையை கேட்டு என்ன பொல்லாதவனா தெரிஞ்சிருக்கிறியா? நீ என்ன பொல்லாதவனா தெரியுதா உனக்கு? நான் கடினமானவனு தெரியுதா உனக்கு? உன்னை நம்பி கொடுத்தேன். என்ன பொல்லாதவனா தெரியுதோ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? அப்படிதானே இந்த கேள்வி இருக்கு. உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தா, உனக்கு ஒரு காரியத்தை கொடுத்தா, நீ செய்வன்னு நம்பி கொடுத்தா என்ன பொல்லாதவனா தெரியுதோ? நான் சொல்றேன், இந்த உலகத்துல நல்ல தெய்வம் என்று ஒருவர் உண்டானால் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஏன்னா நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்துல. நன்றி இல்லாதவனுக்கு நன்மை செய்கிற தெய்வம் நம்பினால்
நம்பிக்கை இல்லாம தான் கேட்டு போறோம். உங்களுக்கு தெரியுதா? நம்பிக்கை இல்லாம தான் கேட்டு போறோம், விசுவாசம் இல்லாம தான் கேட்டு போறோம், தேவ ஐக்கியம் இல்லாம தான் கேட்டு போறோம். தேவனிடத்துல காரியங்கள் ஒண்ணு சொல்ல நமக்கு என்ன இல்லை? கேட்கிற கேள்வி பாருங்க. நீங்க விதைக்க மாட்டீங்க, ஆனா அறுவடைக்கு வந்துடுவீங்க. கீழே கொட்டி இருக்க மாட்டீங்க, ஆனா சேர்க்கறத மட்டும் வந்துடுவீங்க. இத்தனை நாளா என் கூட பழகி இப்படிதான் இது யோசிச்சு பாருங்க. நானும் மேஷாக்க நல்ல ஃப்ரெண்டு. ஒருவேளை நான் அவனை பத்தி தப்பா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டா அவன் கேட்பான், ஏன்னா மேஷாக்கெல்லாம் நான் சபைக்கு வரும்போது சின்ன குழந்தை இல்லை, அவங்க அப்பா கையை குடிச்சு கூப்பிட்டு வருவார், சின்ன குழந்தை. இப்போ அவனை பார்த்து நான் நீ இப்படியாமாடான்னா அவனை பார்த்து கேட்டேன்னா அவன் என்ன நினைப்பான்? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அவன் என்ன நினைக்கிறது? இல்லை சாமோ இல்லை யாராவது உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அது மாதிரி தனியாக உட்காந்து அழுதுகிறீங்க எப்பயாவது, ஆண்டவர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே ஆண்டவர் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் மனசு எப்படி இருக்கும்? அடுத்து என் ஆண்டவர் ரியாக்ட் பண்றதை பாக்குறீங்களா? ஆண்டோடைய ரியாக்டை பாருங்க. மேல மேல அது போட்டுங்க. நான் பயந்து அது ஆகையால் நான் ஆண்டவர் பார்த்து இவருக்கு என்ன வந்துருச்சு? எஜமான பார்த்து ஐயோ, அது எப்படி 3 பேர்ல 2 பேர் மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான், நீ மட்டும் தப்பா புரிஞ்ச? அப்ப தப்பு உன்னோடது தான், எஜமானது இல்லை. புரிஞ்சுக்கிட்டதோட நான் பயந்து உமது தாளந்தில், யார் தாளந்து? நிலத்தில் வைத்தேன். ஆனா ஆண்டவரே புதைச்ச இடம் கரெக்டா தெரியும், வாங்க போவோம். போய் தோண்டி உமதை வைத்துக் கொள்ளும். அடப்பாவி, அதான் சொல்றேன்ல, செயல்படாதவங்க தான் ரொம்ப பேசுவாங்க. இவன் டயலாக் தான் இதுல எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. அடுத்து உள்ள வார்த்தை இப்போ எஜமானோட ரியாக்ட். சொல்லுங்க எல்லாம் பார்ப்போம். நான் விதைக்காலத்தில் அறுக்கணும் என்றும். எஜமானுடைய வேதனை பார்த்தீங்களா? இதுக்காக தான் நான் சொல்ல நிறுத்தினேன். என் கூட இத்தனை வருஷமா பழகி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சபைக்கு வந்து கத்தரை தேடி ஆராதித்து ஜோம் பண்ணி கடைசியில் ஒரு ரிசல்ட் இதுதானா? உன்கிட்ட கொடுக்காம எதுவும் போயிருந்தாலும் போற, உன்னை நம்பி கொடுத்துருக்குறேன்ப்பா. அவனுக்கு அதிகமாக தான் கொடுத்தேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவனுடைய காரியம் என்ன எனக்கு தெரியும். 1 கொடுத்தாலே உன்னால ஒன்றும் பண்ண முடியலையா? உடனே நம்பி அப்புறம் 5 கொடுக்குறது. நீ 5 போச்சு வைப்பிய, நீ 2 கொடுத்தா அதையும் போச்சு வைப்பிய, 8 கொடுத்தா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? இப்போ நீங்க கேட்கலாம், ஆண்டவர் என்னை நம்பி என்ன கொடுத்தாரு அப்படின்னா, இந்த வாழ்க்கையை ஆண்டவர் உங்களை நம்பி என்ன நம்பி கொடுத்துருக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும், ஒரே ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவன் வந்து நரகத்துக்கு போயிட்டான். இங்க பாருங்க, என் ஆண்டவர்கிட்ட பச்சைபாதம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லி முடிக்கிறேன். 5 தாலந்து வாங்கினவன் ரஞ்சாக்கனா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்தில். 2வது தாலந்து வாங்கினவன் 4 கொடுத்தான். அவனுக்கும் சொன்ன வார்த்தை, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்தில். நீ கர்த்தருக்காக கொஞ்சம் செஞ்சாலும் நிறைய செஞ்சாலும் உன்னை கர்த்தர் ஒரே இடத்துக்கு தான் கொண்டு போவார், அவர் இருக்கிற இடத்துக்கு. உன்னையும் அதே சாட்சி தான் சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள். அல்லேலூயா. அதனாலதான் அப்பப்போ நம்ம ஆண்டவரை பார்த்துக்கணும். ஆண்டவரே என்னை நீங்க பார்த்து என்ன சொல்லுங்க? வேதம் சொல்லுது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே. நான் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன் உடனே புகழ்ந்துக்காத, நான் அதில் இல்லவே இல்லை என்று வர ஆண்டவர். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லின்னு இருக்காத அப்படின்னு. கடைசியா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அதாவது எனக்கு நோவா கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் அப்பப்போ நான் சொல்றது உண்டு, பெரிய சீர்கேடு உலகம். நான் தம்பிங்கிட்ட சொல்லுவேன், எப்படி இவ்வளோ பெரிய கொடுமை நடக்கிற உலகத்துல எப்படி பிள்ளைகளை கரெக்ட் பண்ணா?
எப்படி மருமகள்களை தெளிய வச்சான்? நான் மருமகள் சொல்றத கேட்பாங்களா? பல நேரங்கள்ல கேட்பாங்களா? பொண்ணே கேட்க மாட்டுது, மருமகளா கேட்க போகுது, மகனே கேட்க மாட்டான். நமக்கு அந்த அனுபவம் வந்தாதான் தெரியும். ஓகே, புரியுதா? பையனை கன்வின்ஸ் பண்ணிடலாம். உலகம் அழிய போதுடா, மழை வர போதுடா, சாவ போறாங்கடானா, யோ லோத்து போய் சொன்னார்ல மருமகன் மாருங்க கிட்ட, என்னன்னு சோதம் போறா அழிய போது விழ போது அப்படி இப்படின்னா அவனுக்கு சொன்னானுங்க, மாமனார காமெடி அடிக்கிறதுல உங்களை மிஞ்சிக்க ஆளே இல்லை, ஜோக் பண்ணாச்சிரும் வெட்டி விட்டானுங்க. அப்போ நம்ம ஆள் ஊர் ஃபுல்லாக உட்காந்து என்னதான் பேசி இருந்திருக்கிறாரு, வேட்டிக்காக தான் பேசி இருந்திருக்கிறாரா? அப்போ கூட மாமனாரே நல்ல ஜோக் அடிக்கிறான்டா நம்ம மாமனார், தெரிஞ்சுதான் என் வீட்டில் என்ன திரும்ப மாட்டோம் அப்படின்னு. ஆனால் இவர் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு காட்டினாரு. ஒரு வசனம் இருக்கு, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா உலகமே அழிஞ்சு போனாலும் தன் குடும்பத்தை காத்து கொண்ட நோவாவுடைய சீக்கிரட் ஒன்று தான். என்னன்னா, சேம் காம் யாபேத்துக்கு தெரியும் எங்க அப்பா தேவனோடு சஞ்சரிக்கிறவன்னு சொல்லி. தெரியுதா? ப்ளீஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் முடிக்கிறேன். நாம தேவனோடு சஞ்சரிக்கிறத, தேவனோடு வாழுகிறத நம்முடைய பிள்ளைகள் பார்க்கணும். ஆமாவா? நான் வேதத்தை தியானிக்கிறத என் பிள்ளை என்னை பார்க்கணும். எப்படியோ ஒரு தடவை பைபிள் படிச்சு பாட்டு தூங்குடான்னு நான் திருப்பி என்ன கேட்டிருப்பான்? பிள்ளைகள் இடத்துல நான் சொல்ற மாதிரி செய்ன்னு சொல்லக்கூடாது, நான் செய்யற மாதிரி செய்யன்னு சொல்லணும். அதுதான் நமக்கு. ஆனா கடைசியில் தன்னுடைய குடும்பத்தை நோவா காத்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. மருமக்கள் மாறும் புரிஞ்சு, ஓ எங்க அப்பா தேவனோடு, எங்க மாமனார் யாரோட சஞ்சரிக்கிறவர், அவர் சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நிமிஷம் அப்படி எழுந்து நிற்போம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பெருமையில முடிஞ்சிருதா, இல்லை பொறாமையில முடிஞ்சிருதா, இல்லை நம்ம செயல்படாம அறிவில்லாம முடிஞ்சிருதான்னு யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, ஒரு கல்ல